படமோ மிகப்பெரிய வெற்றி. ஆனால் எம்ஜிஆர் வாங்கிய சம்பளமோ ஒரே ரூபாய் தான். அது எந்த திரைப்படத்தில் நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இன்று ஒரு படத்தில் நடித்துவிட்டு அந்த படம் ஹிட் ஆனால் அடுத்த படத்தில் தன்னுடைய சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தும் நடிகர் நடிகைகளுக்கு மத்தியில் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார்கள் சம்பளம் வாங்காமலும் குறைந்த சம்பளம் வாங்கியும் பல படங்களில் நடித்து கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் MK தியாகராஜ பாகவதர், KP சுந்தராம்பாள் அந்த காலகட்டத்திலேயே அதிக சம்பளமாக ரூபாய் 1 லட்சம் வரை வாங்கியிருக்கின்றனர். இவற்றில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சற்று வித்தியாசமானவர். தயாரிப்பாளர்களின் நிலை கண்டு படத்தின் வெற்றிக்கும் உறுதுணையாகி சம்பளத்தினையும் அட்ஜஸ்ட் செய்து வாங்குவார். இவரை போலத்தான் ஜெயசங்கர், கேப்டன் விஜயகாந்த் ஆகியோரும். ஆனால் ஒரு படத்திற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1 ரூபாய் மட்டும் சம்பளமாக பெற்று நடித்துள்ளார். அந்த படம்தான் 1000ல் ஒருவன் என்ற திரைப்படம். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா முதலாக ஜோடி சேர்ந்து நடித்த திரைப்படம் இதுதான். இப்படத்தின் இயக்குனரான PR பந்துலு 1000ல் ஒருவன் கதையை ஏற்கனவே எழுதி அதை வேறொரு நடிகரை வைத்து இயக்கப் போவதாக திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தியும் PR பந்துலுவும் சந்தித்த போது 1000ல் ஒருவன் படத்தினை பற்றி கூறியிருக்கிறார் பந்துலு. உடனே வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, இந்த கதை எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது, அவருக்குத்தான் இந்த கதை பொருத்தமாக இருக்கும், மேலும் படமும் நல்ல வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார். அப்போது இயக்குனர் PR பந்துலு, எம்ஜிஆர் என் படத்தில் நடிப்பாரா என்று தயங்கியபடி கேட்க, நான் எம்ஜிஆரிடம் பேசுகிறேன் என்று வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி உறுதியளித்து சொன்ன மாதிரியே எம்ஜிஆரிடம் கதை சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கிறார். அதன் பின்னர் அன்னை சத்யா இல்லத்தில் எம்ஜிஆரும் இயக்குனர் PR பந்துலுவும் சந்தித்து கொண்டனர். கதையை கேட்டதும் எம்ஜிஆருக்கு பிடித்து போக உடனே ஓகே சொல்லியிருக்கிறார். பின் மகிழ்ச்சியடைந்த இயக்குனர் PR பந்துலு சம்பள விஷயங்களை பற்றி பேச, எம்ஜிஆர் எனக்கு 1 ரூபாய் போதும் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட இயக்குனர் PR பந்துலுவோ 1 ரூபாய் என்றால் 1 லட்சம் என்று நினைத்து கொண்டு ரூபாய் நோட்டுகளை எடுக்க, எம்ஜிஆரோ நான் சொன்னது வெறும் 1 ரூபாய் நாணயம் மட்டும் போதும் என்று கூற அதிர்ச்சி அடைந்துள்ளார் இயக்குனர் PR பந்துலு. எவ்வளவோ கூறியும் மறுத்துவிட்ட எம்ஜிஆர் 1 ரூபாயை மட்டும் சம்பளமாக பெற்றுக்கொண்டு 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். படம் முழுக்க கோவாவில் 35 நாட்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது. அதன் பின்பு படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற இயக்குனர் PR பந்துலு எம்ஜிஆரை சந்தித்து நன்றி சொல்லிவிட்டு, எம்ஜிஆருக்கு அப்போதைய சம்பள மதிப்பு எவ்வளவோ அதனை விடாப்பிடியாக எம்ஜிஆரை வற்புறுத்தி எம்ஜிஆருக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். புராண படங்கள், பிரம்மாண்ட தயாரிப்பு என சினிமாவையே அசர வைத்த இயக்குனர் PR பந்துலுவை தனது எளிமையால் அசர வைத்து கர்ணன் எடுத்த இயக்குனருக்கே தான் ஒரு கர்ணன் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.